ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம என்ன பற்றி இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். Hey, transgender boys sitting inside the house like women are like come out now mala. நம்ம நிறையவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பெய்டு ப்ரொமோஷன் போடாமல் விற்கிறாரு, அது ஜனங்களுக்கு தப்பாக போகும், பிளா 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 நிறைய. பட் இந்த சீரியல்ஸ் ஆக்சுவலி எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் கிடையாது. இந்த ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சேர்ந்த ஒன்று ரீசார்ஜ் ஒன்று பண்ணி விட்டேன். சரி கழுதை போட்டு விட்ருவோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு ரீசார்ஜ் ஒன்று பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஆக்சுவலி இருக்கும் மேக்ஸிமம். அதில் வந்து நான் பார்க்குறேன் அந்த சீரியல் பேர் என்ன தம்பி, சீரியல் பார்க்குற பழக்கம் உண்டா? தட்ஸ் மை ஃப்ரெண்ட். ஆக்சுவலி வந்து இந்த சீரியல்ஸ் அது வந்து நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்மள கிடையாது, இந்த வயசானவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா என்னடா தப்பு? நிறைய ஆண் நண்பர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேய், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பெண் நண்பர்களோட ஆண் நண்பர்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சு. சீரியல்ஸா? ஆமாம், ஐ மீன் சீரியல்ஸ்னு சொல்லக்கூடாது, கோவம் வரும். டெலிவிஷன் சீரியலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமக ஜாலியாக சிரிச்சு பேசினா போதும், அவ்வளோதான். மாமியார் வந்து விஷம் வச்சிருவா, இது மருமக காரி வந்து அவளுக்கு வந்து சூனியம் வச்சிருவா அப்படின்னு ஒரு கண்டென்ட்ல ரைட்டு தானே நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரெண்டு கிடையாது. இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து வேலைக்காரி பொண்ணை பணக்கார பையன். இப்போ அது ஒரு ட்ரெண்டாக வச்சுறாங்க. வெயிட் பண்ணுங்க, அதாவது வந்தா ராஜாவா தான் வருவான். அது இப்போ நீங்கள் ஆக்சுவலி இதுதான் அது பார்த்தது படம். அதில் வந்து சம்பந்தம் பேசுற என்ன, அது உள்ள ஏதாவது கோர் இருக்கா? அது மட்டும் சொல்லு. அதுலயும் அப்படிதான் பண்ணுவான் தலைவரே. இது வந்து சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. டெலிவிஷன்ஸ் வந்து ரொம்பவே கீழே, ரொம்பவே மூவிஸ் தான் மேல அப்படின்னு நம்ம பொதுவா நம்மளோட திங்கிங் இருக்கு. சில பல வெப் சீரிஸ் நம்ம சொல்றது எல்லாமே ஒரு காலத்துல டிவில ஷோ பண்ணப்பட்ட டிவி ஷோஸ் தான். நம்ம பார்க்குற சீரியல், அதாவது தமிழ்நாட்டில் எடுக்கிற சீரியலை அவனுங்க, அதாவது வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய நாட்டுக்கான ஒரு குவாலிட்டியான மேக்கிங் அப்படி வேணா சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா, நீங்க இன்ட்ரோ நீங்க இப்போ ஃபோன்ல பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நீங்க பார்க்குற வெப் சீரிஸ் எல்லாமே ஒரு காலத்துல அது டெலிவிஷன் சீரியலாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸாக எடுத்துக்கலாம், பிரேக்கிங் பேடாக எடுத்துக்கலாம். ஏன் இப்போ ஈவன் நம்ம என்னடா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸே அது வந்து இந்த HBO அது அந்த டிவி HBO டெலிவிஷன்ஸ் அவனுங்க வந்து லைக் அதுவும் லைக் அந்த சீரியல் மாதிரி தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் அது மிஸ்டர் பீன் அந்த மாதிரி மொத்தம் நீங்கள் டிவியில் பார்த்தது எல்லாமே இப்போ ஃபோனில் பேச சொல்றேன். அந்த காலத்துல டெலிவிஷன்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹிட் ஆனது டெலிவிஷன்ஸ் தான். பட் டெலிவிஷனை வந்து இங்க நாங்க வீக்கா, ஐ மீன் இதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. இது வந்து எது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இருக்க ஒரு டெலிவிஷன், அதாவது இப்ப கரண்ட்ல இருக்க டெலிவிஷன் இப்ப எதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லுது. இப்போ பணக்கார வீட்டு பையன் அந்த ஏழை வீட்டு பொண்ணா லவ் பண்ணா ஓகே, வாழ்க்கையே அவர் தராரு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்றதும், அதே மீன் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட். இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நினைக்கிறேன், அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியோட பையன் வந்து அவங்க அந்த ஓனர் வீட்டோட பொண்ணை யாரையும் காதலிப்பான். இவளோட தகுதிக்கு நீ காதலிக்கலாமாடா அப்படி இப்படின்னு. அது ஒரு பீஸ் ஆஃப் ஷிட். நோ ஆஃபென்ஸ், பீஸ் ஆஃப் ஷிட், நோ ஆஃபென்ஸ். பட் இது மாதிரி ஒரு கேவலமான கதையை நான் கேட்டதே கிடையாது. முக்கியமாக அந்த சீரியலே எனக்கு பிடிக்காது. அந்த சீரியல் இல்லை, எந்த சீரியலுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்தியாவில் மேக்ஸிமம் இப்படி தான் கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் கிரிஞ்சாக பார்க்குற எல்லா சீனுமே மேக்ஸிமம் சீரியல்ஸில் இருந்து வடக்கு சைட்லேருந்து அதிகமாக வருது. உங்களுக்கு தெரியாது, நம்ம ஃபோனில் பார்க்குற எல்லா காமெடி வீடியோவுமே வந்து சீரியல்ஸில் மேக் பண்ணது. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? பார்த்தது இல்லையா நீ? அப்படியா? மாமியார்காரி, அதான் இந்த அழுக்காரி துடைக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு, இது ஒரு பொண்ணை சும்மா தள்ளி விடுவாங்க, ஓவர் ஆக்ட் பண்ணி. இது அந்த கேஸ்ல போயிட்டு தெரியும் எல்லாமே இதெல்லாம் சீரியல். Brutality. Impressive. Give your respect.
Outstanding. நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஆக்சுவலி நாங்க இங்க வந்து சீரியல்ல குற்றம் சொல்ல வரல. ஒரு 9 மாசமோ 10 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சீரியல் பார்த்தேன். குளிக்கும் போது இந்த மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடும் போது நான் என்ன ஒன்னா தேய்ச்சிக்கலாமான்னு சொல்லி இப்படி கன்னத்துல பூசுற மாதிரி பீஸ் ஆஃப் ஷிட். இப்போ வீட்டில் ஒரு குடும்பமா இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ ஓகே ஒரு 7:30 மணிக்கு பாக்கியலட்சுமி ஷோ சீரியல் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் வந்து டிவியில் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த டைமில் சின்ன பசங்களாம் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே பார்ப்பாங்க. சில பேர் வந்து லைக் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் டிவி பார்க்கமா இருறா அந்த சீரியல் முடிட்டோம் வெளில போராட்டம் அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற எல்லா வீட்லேயும் இது லைக் அந்த இது போட்டாங்க, ஒய்ஃபை போட்டாங்க, அப்புறம் அந்த ஜியோ டிவி, ஏர்டெல் டிவி எல்லாமே போட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த ஆட் இருக்கும் போது டப்புன்னு நம்ம அந்த காலத்தெல்லாம் மாற்றினு போல ஒரு 2010 டைமில் வந்து ஓகே சீரியல் போட்டாங்க, கேடிவியில் போய் படம் பார்க்கலாம், இதில் இது போட்டாங்க விளம்பரம் போட்டாங்க, அப்படி மாற்ற முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பசங்க வீட்டில் பேசுகிறதையும் டிவியில் பார்க்கறது தான் சொசைட்டியில் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு லைக் அந்த மிடில் ஃபிங்கர் காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதனா ஒரு சீரியல்ஸ் இல்லை சீரீஸை பார்த்துட்டு அந்த ஹீரோ மாதிரி இல்லை அந்த வில்லன் மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி லைக் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒரு விஷயத்த நீங்கள் காமெடியாக காட்டுறன்னு நினைக்கிறத அது மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது இவன் சொன்னதுலேயே வந்து அந்த மிடில் ஃபிங்கர் காட்டுறது வந்து கோவத்தை வெளிப்படுத்துற ஒரு செயலா அப்படின்றதான் அந்த குழந்தைக்கு தெரியும். நமக்கு தான் தெரியும் அது எதை மீன் பண்ணுது, இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த சீரியலை பத்தி ஏன் பேசுவோம்னா, காதலிக்கிறதே தப்பு. அதாவது வந்து இந்த இப்போ சொன்னனே இதுக்கு முன்னாடி இது ட்ரெண்டு இப்போ இது ட்ரெண்டுன்னு அந்த ஒரு சீரியலே பீஸ் ஆஃப் ஷிட் 3வது தடவை சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 பொண்டாட்டி அதை வச்சு இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே முதல்ல தப்பு. உனக்கு எதுக்கு சொசைட்டிக்கு நீனா எடுத்துக்காட்டுறியா நீ எல்லாத்தையும்? ஃபேண்டசி எல்லாருக்கும் ஃபேண்டசி. எதுக்குடா ஃபேண்டசி? இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங். ஆமாண்டா, ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? ரியாலிட்டி பிடிக்காதடா. இப்போ ரியாலிட்டியில வந்து ஒரே பொண்டாட்டி ஒரே புள்ள குட்டி அவ்வளவுதான். அவனுக்கு ஃபேண்டசி தேவை. he needs more spice in their life. டிசைர் வேணும், ப்ளஷர் கேட்கலாம். அவன் ப்ளஷர் அப்படியே எல்லாத்துலயும் ப்ளஷர். ஏன்டா ப்ளஷ் பண்ணி விட்டுருந்தா அந்த சீரியல்ல வந்து அவன் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. பொறுக்கி பையன் அவன் கூட போய் சேர்றியே அப்படின்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற பையன் ஒரு பொறுக்கியா ஒரு புறம்போக்கா இருந்தா அப்போ ஓகேவா? அப்போ என்ன சொல்லுவீங்க, பொண்ணுன்னா வாழை கத்துக்கணும் கூட சேர்ந்து. இந்த சீரியல் எடுக்கிற டைரக்டர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் எடுக்கிற சீரியலை தான் அவங்க வெப் சீரிஸ் ஆக்கி உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு சின்ன டெலிவிஷன். அதாவது நீங்கள் இருக்க ஒரு சின்ன டெலிவிஷன் தான் அதுக்கும் காரணம். அதோடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட் கொடுங்க. அதாவது முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும். என்கிட்ட நீ வீட்டை விட்டு வெளியே போனியான்னு கொஞ்சம் நல்ல டைலாக்காக சொல்லலாம். நடிச்சு அப்படி நல்லா நடிச்சு காட்டுறா. என்ன பாரு, இப்போ நான் உனக்கு பண்ணி காட்டுறாரு. வீட்டை விட்டு வெளியே போனியா? இப்போ நானு சொல்லுடி, வீட்டை விட்டு வெளியே போனியா? அப்படியே இங்க இருந்து கால் கீழ இருந்தெல்லாம் ஆங்கிள் வரும். அப்படி இல்லை. அடுத்து இன்னொன்னு, அதுக்குள்ள அந்த தாலி கட்சி 10 தடவை கீழே இருந்து மேல எடுத்துடுவோம். இவர் தாலி கட்டுவாரா மாட்டாரா? நாகினி, அப்புறம் அந்த பேய் சீரியல்லாம் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து பேயா கட்டுங்கடா, கிளாமரா கட்டாதீங்கடா. சொல்ல வேண்டிய ஒண்ணு, அது எப்படா பேய்னா மட்டும் பொண்ணாவே வருது எல்லாம் அது கூட இல்லடா. அது எப்படி அதுவும் கிளாமரான பேய்க்குள்ள வரும்? கிளாமரான ஒரு பொண்ணுக்குள்ள மட்டும் தான் பேய் வரும். அதுவும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வருமாடா பேய். அப்படி இல்லைன்னு வச்சுங்க கூட ஒரு நல்ல சாரி கட்டி இருக்க ஒரு பொண்ணா காட்டுவாங்க. பேய் வந்ததுக்கு அப்புறம் கிளாமரா மாறும். How is it possible bro? இதெல்லாம் வந்து நம்ம இல்ல அதான் சீரியல் டைரக்டர் சுந்தர்சி கிட்ட தான் சினிமா டைரக்டரா? சினிமா டேய் ஃபர்ஸ்ட் அவர் சீரியல் தான் எடுத்துட்டாரு. ஏய் அப்படியே அட பாவி, நான் மாதிரி லெஜெண்டரி டைரக்டர் தெரியுமா அவரு? டேய் இதெல்லாம் அண்ணாமலை, ஒரே சரி அன்பே சிவம் முதல்ல தான் சார்
இதெல்லாம் வந்து நம்ம இது எப்படி சொல்றது, டேரக்டர் சுந்தர் சி கிட்ட தான் கற்றுக்கணும். இப்போ அரண்மனை 5 வேற வரப்போ 3 ஹீரோயின் வச்சுக்கிறாராம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 2-3 வீடியோஸ்ல வந்து நான் பேசியிருப்பேன். அரண்மனை 4 படத்துல வந்து எதுக்கு அந்த அச்சோ சாங் சொல்லுங்க போகலாம், நீ சொல்லுங்க. அச்சோ சாங் எதுக்கு? அச்சோ 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 எதுக்கு? ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்ட் வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. 2 ஹீரோனி வந்து அவங்களுக்கு அதுல வந்து அது விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி நான் பேசல. நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து இது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன். தட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். ட்ரெஸ் இப்படி கம்மியா போட்டாதான் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சீப் மென்டாலிட்டி வந்து தமிழ் சினிமாவை விட்டு போகணும். ஆக்சுவலி வெளியே கம்பேர் பண்ணா தமிழ்நாடு சைடு ரொம்ப கம்மி தான், பட் இன்னமும் கம்மி ஆகணும். அது மாதிரி விஷயமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நாளைக்கு இந்த யூடியூப் சேனல் பெருசாகி சீரியல்ல சம்மந்தப்பட்ட யாருன்னா ஒருத்தர் பார்த்துட்டு இதை கொஞ்சம் திருத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்போ நாங்கள் போடுறத பார்க்க அவ்வளோலாம் ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் வர காலத்தில் அப்படி ஆகலாம் இல்லையா? ஸோ கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஒரு ஆடியன்ஸாக இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வேணும். ஹாட்ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வர்ற கஷ்டம் எங்களுக்கு தான்டா தெரியும். ஏன்டா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கூட பண்ணலடா, நீங்கள் ஸ்டோரியே காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கடா. ஹார்ட் கோர் கதை ஒன்று இருக்கும், நடுவில் எடுத்துன்னு வந்து இதில் சீரியல் 2த்தையும் வர மெர்ஜி பண்ணுவாங்க, எல்சியூ உருவாக்குறானுங்க 2 பேரும் சேர்ந்து. பார்த்துருக்கியா? ஒரு சீரியல் ஒன்று இருக்கும், இன்னொரு சீரியல் தனியாக ஓடிட்டு இருக்கோம். 2 வேற செப்பரேட்டான டைமிங்ல ஓடிட்டு. மெகா கொண்டாட்டம் தெரியும். நான் இது எதுக்கும் இது பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கும் வேற ஏதோ இதான்டா பாண்டியன் ஸ்டோரும் பாக்யலட்சுமி சீரியலும் மெகா அதாவது நன்றிங்க. எது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் பேர் தெரிஞ்சு. ஆக்சுவலி அது மாதிரியான ஒரு தப்பு தான் முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணுறேன். 2 பேருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது ரொம்பவே முக்கியம். அண்ட் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அந்த இது மாதிரி சம்திங்கான புல்ஷிட்லாம் வந்து சீரியல்ல பண்ணாதீங்க. இப்பெல்லாம் அது கிடையாது. அது சீரியல் விட்டுரு, நார்மல் லைஃப்ல லவ் பண்றியா, சரி கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருந்தாலும் பேச வராடி. என்னடாடி லவ் பண்றோம், எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க சார். லவ் பண்ணுங்க சார். நீங்க லவ் பண்றதெல்லாம் வந்து அது உங்களோட தனிப்பட்ட சாய்ஸ். அண்ட் எல்லார் வீட்லயும் இப்போ லவ்வும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரியான ஒரு சீரியல் வந்து அதை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது பசங்க நம்ம கையில தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ற போல அந்த சீரியல்ஸ் ஓடுறதா என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நடுவில் நிறையவே வந்து சீரியல்ஸை ட்ரோல் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி இதுக்கு டைட்டில் வைக்கணும்னா சீரியல் ட்ரோல்னு தான் வைக்கணும். ட்ரோல் வேணாம், நம்மள ட்ரோல் ஆக்கிடுவானுங்க. என்னடா நீ ஏன்டா அப்படி பயப்படுற? ட்ரோல் பண்ணுறோம். ட்ரோல்லாம் ட்ரோல் கிடையாது, இது வந்து ஒரு கிரிட்டிசைஸ். ட்ரோல்லாம் என்னங்க, பாடி ஷேமிங்க தாங்க இவனுக்கு ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கானுங்க, அறிவிகட்ட பழுவா. ஐயோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப மோசமா இருக்கிறான். ஐயோ ஒரு வீடியோ பார்த்தேன், தனி வீடியோ பயப்படாதீங்க, தனி வீடியோ பண்றோம்.